இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரலோகத்துல வாழும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பூமியில வாழும் போதே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புறாரு. அவரு தம்முடைய ஆச்சரியமான திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு விரும்புறாரு. அவர் அதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும்னு விரும்புறாரு. தேவனுடைய சித்தம் பரலோகத்துல எப்படி நிறைவேற்றப்படுகிறது? எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பரலோகத்துல தேவனுடைய சித்தம் தானாகவே நடக்கிறது. ஏன் அப்படின்னா அங்க அதை எதிர்ப்பதற்கு எந்த அந்தகார சக்திகளும் இல்லை. அங்கே தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக ஒருவரும் நிற்க முடியாது. நாம இயேசுவை நம்முடைய ஆண்டவரா இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தை, வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலமா நாம் அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளணும். பூமியில அவருடைய சித்தத்துக்கு எதிராக வருகிற அந்தகார சக்திகளை, எதிர்மறையின் தோல்வியின் எண்ணங்களை, சுய பரிதாபத்தை நாம எதிர்த்து நிற்கணும். தேவனுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுகிற தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய இருதயத்தை திறந்து நீங்க ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்குள் பலப்படுங்கள் அப்படின்னு எபேசியர் 6வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது. உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்க அறிக்கை செய்யுங்க. பிசாசின் எதிர்ப்புகளை மேற்கொள்ளும்படி அவருடைய வல்லமையில பலப்படுங்க. விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்து நின்றுடுங்க. அப்போ பரலோகத்துல தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது நிறைவேறுவதை நீங்க காண்பீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்க தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்க இந்த கொடுத்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் அப்பா இருதயத்திலையும் கிரியை செய்யணும் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்க கரத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம். கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். எல்லா ரிக்வஸ்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜா மாறணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கு நீங்க கொடுத்த வார்த்தை அப்பா அதற்காக உமக்கு நன்றி. ஆமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நானும் அப்பா உங்ககிட்ட தாழ்மையோடு வருறோம்ப்பா. ஆமேன். உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக அப்படின்னு அப்பா நாங்க ஒவ்வொருத்தரும் அழைப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியையும் உங்ககிட்ட நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்க பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள் உம்மை மகிமைப்படுத்துவதாக அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன்கிட்ட இந்த அறிக்கையை செய்யுங்க. அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். அவருடைய சித்தம் எப்போதும் உங்க நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். உங்ககிட்ட இருந்து எல்லா தீமைகளையும் அகற்றி உங்களை சுகமாய் தங்க பண்ணுவது தான் அவரோட திட்டம். அது உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நீங்க உறுதியா தேவன் மேல விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில எப்போதுமே நடந்துட்டு இருக்கும். இன்றைக்கு கூட நிறைய நேரங்கள்ல அவருடைய சித்தத்தை அறியாத ஜனங்கள் இந்த நோயோடு வாழ்றது தான் தெய்வ சித்தம் போல. நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறது தெய்வ சித்தம் போல. நாம இதே லெவல்ல வாழ்றது தான் தேவனுடைய சித்தம் நினைச்சு அப்படியே அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளையும் கழிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணணும். நாம சாதாரணமா வாழ்றதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. அவரு உச்சிதமான கோதுமையும் கண்மலையின் தேனையும் நமக்கு தரேன்னு சொல்றாரு. அவரு த பெஸ்ட்டை தான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் தருகிறாரு. சாதாரண வாழ்க்கையை வாழதில்லை, அசாதாரணமான வாழ்க்கைய நம்ம வாழணும். உலகத்துல உள்ள மக்கள் எல்லாம் சாதாரணமா வாழ்வாங்க.
சாதாரணமாக நோய் வரும், அவங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது சரியாகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எந்த நோய் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம். நமக்குள்ள சமாதானத்தை அவரே தருகிறாரு. அவருடைய சமாதானத்தையே நமக்கு தருகிறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை சுத்தி நின்னாலும் நம்முடைய இருதயம் தேவனை பற்றி கொண்டு இருக்கும். அவர் கொடுக்கிற சமாதானத்தினால நிறைந்து இருக்கும். நம்முடைய இருதயத்துல அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றி கொண்டே இருக்கும். வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா தேவனை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள்னு வேதத்துல போடப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் நீங்க தேவனை நம்பி இருக்கிறீங்களோ, தேவனை நம்ப 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 நீங்க பாக்கியவான்கள் ஆகுறீங்க. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகப்படுது. அதாவது நீங்க இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் முன்னேற்றமாக போகிறீங்க. தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது அதை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லாதவாறு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்றாரு. அப்போ அவருடைய சித்தம் உங்க நன்மைக்கு எதுவா இருக்கிறதுனால நீங்க உங்க வாழ்க்கையில நன்மைகளை மட்டும்தான் அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மாறப்போகுது. தேவன் உங்க கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத சுத்தி இருக்கிற ஜனங்கள் சாட்சி சொல்லுவாங்க. தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத அவங்க எல்லாரும் அறிஞ்சு கொள்வாங்க. நீங்க உங்க வாழ்க்கை மூலமா சுவிசேஷத்தை அறிவிக்க போறீங்க. இயேசு இயேசுன்னு சொல்லி நம்பி போனவங்க இன்றைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுற மாதிரி உங்க வாழ்க்கை மாறணும். நீங்க எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்வதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறாரு. ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் சரி, எல்லாவற்றிலும் நம்ம த பெஸ்டா இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் தேவன் நமக்காக சிலுவையில அத்தனை பாவங்களையும் சுமந்து நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. அவரு நமக்காக செய்த காரியங்கள், நமக்காக கொடுத்த விலைக்கிறையும் ரொம்ப பெரியது. அவரு நமக்கு ரட்சிப்பை இலவசமா கொடுத்திருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவரு நமக்கு ரட்சிப்பை இலவசமா கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது சீப்பான பொருள் அல்ல, அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய விலை மதிப்பான விஷயம் அது. அதை நம்ம எவ்வளவு அசால்ட்டா எடுத்துக்கிறோம். ஈஸியா இருக்கிற நோயோடையே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஈஸியா நமக்குள்ள பிரச்சனைகளை விட்டு வெளியில வராம புலம்பி அதுலேயே நம்முடைய வாழ்க்கையை முடிய சேரும். தேவன் அதுக்காகவா சிலுவையில இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் எவ்வளவு பெரிய விஷயங்கிறத உணர்ந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நீங்க சுகமாய் தங்கி இருப்பீங்க. அவருடைய சித்தம் இங்க பூலோகத்துல நிறைவேறும், உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இன்றைக்கு நீங்க அவங்க கிட்ட பேசின வார்த்தைகள் கிரியை செய்யணும்ப்பா அவங்களுடைய இருதயத்துல. அப்பா நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல இந்த வாழ்க்கையிலையும் இந்த உலகத்திலையும் அவங்க வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேறுங்கிற எண்ணம் அப்பா பதிக்கப்படணும் ஏசப்பா. அதை முழு நிச்சயமா அந்த பிள்ளைகள் நம்பணும்ப்பா. ஆமென். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்படி கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.